விஜய் அவர்கள் ஆட்சி 100 நாட்கள் கடந்துருச்சு. இப்ப நேற்று ஆட்சியினுடைய சாதனைகள் சர்க்கல்கள்லாம் நம்ம பேசணும். இன்னைக்கு வேறொரு கோணத்தில் இந்த 100 நாள்ல நிறைய மாற்றங்கள் தமிழக அரசியல்ல நடந்திருக்கு. கூட்டணி மாற்றம், அரசியல் கட்சிகளின் போக்குல மாற்றம், தடுமாற்றம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு பருந்து பார்வை பார்க்குறப்ப இந்த 100 நாள்ல தமிழக அரசியலின் முக்கிய மாற்றங்கள், முக்கிய புள்ளிகள்னா நீங்க எதை சொல்லுவீங்க ஷியாம் சார்? வெள்ளித்திரையிலிருந்து நேரடியாக வெண்கொற்ற கொடைக்கு அப்படிதான் நம்ம இதை வர்ணிக்கணும். ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் வெள்ளித்திரையிலிருந்து ஆனால் ஒரு கட்சியில் இருந்தார். இவரை பொறுத்தவரையில் தனியான ஒரு கட்சி. திமுக அதிமுகவுக்கு மாற்று என்கிற அந்த பிரச்சாரம் கட்டமைக்கப்பட்டது. பெரிய வெற்றி, அதில் மறுப்பதற்கு இல்லை. ஆனால் தமிழ்நாடு அரசியலில் பெரிய பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது தாவேகாவின் அரசியல் என்பது கொண்டு வந்திருக்கிறது. அல்லது வெள்ளித்திரையிலிருந்து வெண்கொற்ற கொடைக்கு கீழ் வந்ததால் அதுவும் கொண்டு வந்திருக்கிறது. எப்படி என்றால் கூட்டணி கணக்குகளே மாறிவிட்டது. இனிமேல் ஆட்சியில் பங்கு தர வேண்டும் என்கிற நிர்பந்தம் அநேகமாக எல்லா கட்சிகளுக்கும் வந்துவிட்டது. அது தேர்தல் கூட்டணி அமைக்கும் போதே இனி சொல்ல வேண்டும் என்கிற நிர்பந்தம் வரத்தான் செய்யும். திமுக அதிமுக 2 முனைகளாக இருந்த அரசியல் இப்போது 3வது முனை தாவேகா திமுக அதிமுக, அப்படித்தான் நம்ம வரிசைப்படுத்த முடியும். அதாவது எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையை வைத்து பார்க்கும்போது இது நிரந்தரமாக இதே வெற்றி தொடருமா தொடராதா, அது நீங்க நேற்றைக்கு உங்களோட விவாதங்களை நான் அதை பார்த்தேன். நிரந்தரமாக தொடர வேண்டும் என்றால் விஜய் அவர்கள் இன்னமும் பெரிய பெரிய முயற்சிகள் எடுக்க வேண்டும். ஆனால் விஜய் அவர்களுக்கான உண்மையான அரசியல் சவால் டெல்லியில இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன ஷியாம் சொல்லிட்டு தொடருவீங்கன்னு நினைச்சேன், முற்றுப்புள்ளி வச்சுட்டீங்களே. இல்ல, அமித்ஷா வராரா வரலையான்னு தெரியலையா, அதனாலதான் வரப்போகிறாருன்னு சொல்றாங்க. நிகழ்ச்சி நிரல்லாம் வருது, வருவாரான்னு நமக்கு உறுதியா தெரியாது. ஆனா அது டெல்லி அரசியலுக்கு ஏற்ப மாறும். வந்தால் அது தென்னக முதல்வர்கள் மாநாடு. தென்னக முதல்வர்கள் மாநாடுனா திரு விஜய் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும், கர்நாடக முதல்வர் கலந்து கொள்ள வேண்டும், தெலுங்கானா முதல்வர் கலந்து கொள்ள வேண்டும். அமித்ஷாவோட ப்ரோக்ராம்ல அல்லது அவரோட மறைமுகமான அஜெண்டா, மறைக்கப்பட்ட நிகழ்ச்சி நிரல் டீலிமிட்டேஷன் வைத்தால் அதற்கு என்ன மாதிரியான எதிர்வினை தமிழ்நாட்டிலிருந்து வரும் என்பதை நம்ம சட்டமன்ற தீர்மானத்திலிருந்து யூகிக்கலாம். ஆமா, அப்படின்னா அது விஜய் அவர்களுக்கான பெரிய அரசியல் சவாலாக மாறும் தான் நான் நினைக்கிறேன். திமுகவும் அதிமுகவும் அதை ஒதுங்கி நின்று ரசிக்கும். இதுல ஷியாம் நீங்க சொன்ன மாதிரி இப்போ தேர்தலுக்கு முன்பு இந்த 100 நாட்களுக்கு முன்பு நம்ம பேசியது அப்படின்னா டெல்லி ஆட்டம் எப்படி இருக்க போகுது, அமித்ஷா அவர்கள் ஒரு முறை தமிழ்நாடு வந்தாலும் என்ன காய் நகர்த்த போகிறார் அப்படின்ற விஷயம்தான் நம்ம. ஆனா இந்த 100 நாட்கள்ல பாஜக, அதுவும் குறிப்பா டெல்லியில என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனா திரு நயினார் நாகேந்திரன் கடுமையா எதிர்வினையாற்றுறாங்க. ஆனா பாஜக டெல்லியில என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரியல. அது ரொம்ப முக்கியமான அம்சமா பாக்குறீங்களா? கண்டிப்பாக. காரணம், சுதந்திர தின விழா உரையில பிரதமர் விமன் ரிசர்வேஷனை பத்தி ரொம்ப வலியுறுத்தி பேசினாரு. ஏற்கனவே அவங்க கொண்டு அது பாராளுமன்றத்தில் தோற்கடிக்கப்பட்ட விஷயம்தான். இப்ப வலியுறுத்தி பேசும்போது அது கொண்டு வர போறாங்கன்னு தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். கொண்டு வர போறாங்க அப்படின்னா இப்ப இருக்கிற இந்த பிரசன்ட் நம்பர் ஆஃப் எம்பிஸ்க்குள்ள கொண்டு வர முடியுமாங்கிறது ரொம்ப சந்தேகம். கண்டிப்பாக எம்பி எண்ணிக்கை உயர்த்த வேண்டும்ங்கிற அந்த நிலைமை வரத்தான் செய்யும். அது முதலே கரூர் கூட்டத்திலே அதை தாவேகா தலைவர் முதலமைச்சர் விஜய் அதை எதிர்த்தார். எந்த ரூபத்துல வந்தாலும் தமிழ்நாடு அதை எதிர்க்கிறதுன்னு வேற அவர் சொன்னாரு. அப்படின்னா டெல்லியோட அஜெண்டாவுக்கும் விஜய் அவர்கள் அஜெண்டாவுக்கு இடையில பெரிய அளவுக்கான அந்த வேறுபாடு புரிந்து கொள்ள முடிகிறது. நயினார் அவர்கள் இந்த அளவுக்கு கண்டனம் தெரிவித்து பேசுகிறார் என்றால் அது நேஷனல் பிஜேபியோட ஒப்புதல் இல்லாம முடியாதே. எப்பவுமே எதுவாக இருந்தாலும் அரசியல் பேசுவதுங்கிறது நேஷனல் பிஜேபி. அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர், அவர் நேரடியாக இந்த அரசியல் பேச முடியாது. பிரதமர் மோடி அவர்கள் பிரதம மந்திரி, அவர் நேரடியாக அரசியல் பேச முடியாது. அப்படின்னா தேசிய தலைமையின் அரசியல் கருத்துக்களை நயினார் அவர்கள் பிரதிபலிக்கிறாருன்னு தான் நான் எடுத்துக்கிறேன். அப்படிதான் நான் எடுத்துக்கிறேன். திமுகவோடு உறவு வரப்போகிறதுங்கிற அந்த பேச்சு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஏதோ ஒரு ரூபத்துல. ஆதரவு கூட இந்த தீர்மானம் நிறைவேற்றும் போது திமுக விரும்பின இதுக்கு ஆதரவு தெரிவிச்சா பத்தாது, எதிர்த்து வாக்களிக்க வேண்டும், வெளிநடப்பு செஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சாரு அமைச்சர். அதையும் சேர்த்து தானே நீங்க பார்க்கணும். திமுக என்ன நிலைப்பாடு எடுக்க வேண்டும் தாவேகா சொல்ல முடியாதுல்ல, வெவ்வேறு கட்சி. ஆனா என்ன நிலைப்பாடு எடுக்க வேண்டும் தாவேகாவின் ஒரு மூத்த அமைச்சர் சுட்டி காட்டுறாரு. பெரிய அரசியல் சவால் இருக்குல்ல, ஒரு சவால் இருக்குன்றீங்க. இந்த 100 நாள்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரி பாஜக என்ன செய்யறாங்கன்னா, நயினார் நாகேந்திரன் அவர்கள் கடுமையா பேசுறாங்க. ஆனா நயினார் நாகேந்திரன் அவர்களே கண்டிக்கிற தோனினா திரு அண்ணாமலை அவர்கள்ட்ட வருது. என்கிட்ட ஆடியோ இருந்தாலும் நான் ஒரு வருஷம் டைம் தருவேன். இது முக்கியமான மாற்றமா இருக்கு. திரு அண்ணாமலை அவர்களோட தேர்தலுக்கு பிந்தைய வருகையும் அவரோட அரசியல் நிலைப்பாடும்
மற்ற கட்சிகளோட நிலைப்பாடு எப்படி பாக்குறீங்க? ஏதாவது அவங்க ஃபோக்கஸ்டா இருக்கிறாங்களா, இல்ல எப்படி, இல்ல க்ளூலெஸ்ஸா தான் இந்த அரசியல் நடந்துட்டு இருக்கிறதா பாக்குறீங்களா? எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? திமுக அதிமுக கொஞ்சம் க்ளூலெஸ்ஸா இருக்கிற மாதிரி தாங்க நான் நினைக்கிறேன். அது பெரிய மாற்றம்னு நீங்க எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் எங்க 67 மாற்றம் மாதிரி தான் சென்சி. அப்போ அந்த பெயர் கிடையாது தவிர நாங்க இளைஞர்கள் தான், எல்லா 18 வயசு 19 வயசுல இருந்தவங்க தான். அப்ப நாங்க கொண்டு வந்த மாற்றம் தான் அன்றைய மாற்றம். இன்றைக்கு வந்து அது ஆதவ அர்ஜுன் சட்டமன்றத்துல சொல்றாரு, பழைய வரலாறுலாம் நீங்க படிக்கணும். 67ல வந்து ஜென்சி நடத்திய புரட்சி, அதே புரட்சி தான் இப்போ வந்து விஜய் வந்து ரிப்பீட் பண்ணியிருக்காரு, முதலமைச்சர் ரிப்பீட் பண்ணியிருக்கிறாருன்னு அவர் சொல்றாரு. அப்ப 67 அவங்க கம்பேர் பண்றாங்கன்னு தான் நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். அப்ப 67 கம்பேர் பண்ணா தமிழ்நாடுங்கிறது அது டெல்லி ஆதிக்கத்துக்கு எதிராகத்தான் அது செயல்பட்டது 67 காலகட்டம். அப்ப அதே நிலைமையை தான் இப்ப கொண்டு வராங்கன்னா திமுகவுக்கு ரோலே இல்லாம போயிருத. 67ங்கிறது அவங்களோட பாயிண்ட்ல அவங்களே எடுத்து சொல்லணும். அத ஓகே, அண்ணாவோட ஆட்சி இல்லைங்களா? இப்ப அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா எல்லாரையும் அவங்க சுவீகரித்துட்டாங்க. அதிமுக கூட அதுக்கு எதிர்ப்பே இல்லையே. அம்மாவின் ஆட்சி நடக்கிறது அப்படின்னு ஆதவ் சொல்லும் போது, அமைச்சர் ஆதவ் சொல்லும் போது அதிமுக அப்படி இல்ல அப்படின்னு மறுப்பு தெரிவிச்சிருக்கணும். எம்ஜிஆரை வந்து சொந்தம் கொண்டாடும் போது மறுப்பு தெரிவிச்சிருக்கணும். அப்படி அவங்களும் மறுப்பு தெரிவிக்கல. அதனாலதான் அது க்ளூலெஸ் நான் நினைக்கிறேன். நீங்க சொல்றது முக்கியமான அப்சர்வேஷன் ஷாம். ஒவ்வொரு முறையும் அவங்க எழுந்திரிச்சு ஜெயலலிதா அவர்களை புகழ்ந்து பேசுவதும் அந்த ஆட்சி தான் நடக்குது அப்படின்னு சொல்றப்ப எதிர்முகாமில் அதிமுகவினர் அமைதியா இருப்பதும், இந்த ரிபலா இருக்க போனவங்க ஓட்டு போட்டாங்களா அவங்க வந்து மேஜையை தட்டுற காட்சிகளையும் பார்க்க முடியுது. முகத்துல ஒரு ஆனந்த சிரிப்பை பார்க்கிறேன். எல்லாமே காட்சிகள் மாறி இருக்கு. ஷாம், இதுல லட்சுமி அவர்கள் சொன்ன பாயிண்ட், ஒவ்வொரு கட்சியும் எப்படி இருக்காங்க, இல்ல இன்னும் ஒரு வருஷம் ஆகட்டும்னு பொறுமையா இருக்காங்களான்றது வேற. ஆனா இப்ப சங்க பரிவாரங்கள் அவங்களோட குரல் இங்க மௌனமா இருக்கு. இப்ப மரிய வில்சன் அவர்களோட விவகாரம் வந்து அது திமுக அதிமுக சோசியல் மீடியாவில் அது பெருசா பேசப்பட்டதே தவிர வேற எதிர்வினைகள் வரல. அப்பப்ப நயினார் நாகேந்திரன் மட்டும் எனது பேட்டியிலே சொல்றாரு, இல்ல இது மைனாரிட்டி அரசுன்னு சொல்றாங்க, யாருங்க அப்படின்னு பேச்சு இருக்கு. அந்த ஏன் அவங்க அமைதியா இருக்காங்க? பாஜக பெருசா ரோல் எடுக்கல. ஆனா அண்ணாமலை அவர்கள் இந்த ஆட்சியை காப்பாற்றுகிற ஒரு இடத்துல இருந்து தான் அவரோட குரல் இருக்கு. ஒரு வருஷத்துக்கு அவர் டைம் கொடுத்திருக்காருன்னா இந்த அரசியல் என்ன போக்கு ஷாம்? இதுல என்ன கணக்கு ஒளிஞ்சிருக்கு? பாஜகவை பொறுத்தவரையில அவங்களுக்கு எப்போதும் அந்த எம்பி சீட்டுகள் தேவையான மெஜாரிட்டி பேர்ல தான் அவங்களுக்கான எண்ணம். இப்போ 240 சீட் தான் இப்போ பாஜக இந்த முறை வந்து தனியாக வாங்கியது. இன்னும் அது குறைந்தால் நாளைக்கு தாவேக்காவோட ஆதரவு கூட தேவைப்படுங்கிற நிலைமைக்கு அவங்க போவாங்க. எனவேதான் சங் பரிவார அமைப்புகள் வந்து பெரிய ஆர்வம் காட்டல. இல்லைன்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு பெரிய அளவுக்கு அவங்க கொதித்து எழுவாங்க. அது போக திருப்பரங்குன்றம் மேட்டரை இன்னமும் அவங்க லைவா தானே வச்சிருக்கிறாங்க. லட்சுமி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் நான் அதை ஒத்துக்கிறேன். இப்படி அமைதி காத்தான் நல்லது தானே, அது உண்மைதான், அது நல்லது தானே நம்ம ஒத்துக்கிடலாம். ஆனா பாரதிய ஜனதா எப்போதுமே வந்து அந்த வெயிட் அண்ட் வாட்ச்ல இருப்பாங்க. அவங்களோட ஓட்டு வங்கியில ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. அவங்க ஓட்டு வங்கிங்கிறது பெரும்பாலும் வந்து நார்த் இந்தியாவில் இருக்கிற இந்துத்துவ பேஸ்ட் ஓட்டு வங்கி தான். அவங்களுக்கு வந்து கிறிஸ்தவ ஓட்டு வங்கியை பத்தியோ மைனாரிட்டி ஓட்டு வங்கியை பத்தியோ கூட கவலை இல்லை. இஸ்லாமிய வேட்பாளர்களே அவங்க போடுறதே இல்லையே. அப்படிங்கும்போது இங்க தமிழ்நாட்டில் அவங்க என்ன பெரிய நிலைப்பாடு மாற்றம் கொண்டு வந்துட போறாங்க? உண்மையிலே நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, டெல்லி வந்து என்ன செய்ய போகுதுங்கிறது தான். டெல்லியோட ஒரே பிளான் வந்துங்க, அடுத்ததாக வந்து எம்பி எண்ணிக்கையை உயர்த்துதல் தான். அது தாண்டின பிளான் இல்லை. ஏன்னா சென்சஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இனிமேல் வந்து எம்பி எண்ணிக்கையை உயர்த்த முடியாது. ரொம்ப காலகட்டம் குறைவாக இருக்கிறது. அதற்கு ஏற்றவாறு தான் அவங்க காய்களை நகர்த்துறாங்களே தவிர, அப்படி காய் நகர்த்துறப்பதான் சட்டமன்றத்தில் ஒரு செக் வச்சுட்டாங்க. ஃபேர் டீலிமிட்டேஷன் கூட கிடையாது, நோ டீலிமிட்டேஷன். விஜய் அவர்கள் ஃப்ரீஸ்க்கு வந்துட்டாங்களே, அவங்க எந்த காலத்துலயும் போட்டக்கூடாது. அப்ப தாவேகா வந்து கிளியரா ஒரு காயை நகர்த்தியாச்சு. இனி பதில் காயெல்லாம் பிஜேபி நகர்த்தின. திமுகவுக்கு எதிரான காய் தானே. தாவேகாவுக்கு வந்து எம்பி கிடையாது. அவங்க என்ன காய் நகர்த்தினாலும் பிஜேபிக்கு அதுல கவலை இல்ல. திமுகவோட பிரச்சனையா தானே அது மாறப்போகுது. இப்ப வெளிநடப்பு செய்தால் கூட அது வந்து பிஜேபியோட இருக்கிற மறைமுக உறவுன்னு தானே தாவேகா குற்றம் சாட்ட போகுது. எல்லாம் போங்க, தாவேகா தனிப்பெருங்கட்சியாக வந்து விட்டதுங்கிறத என்னால ஏத்துக்க முடியல. சிம்பிள் ரீசன் என்னன்னா, கட்சியில ஒரு 155 வேட்பாளர்கள் அதிமுக திமுக வேட்பாளர்கள். தாவேகா வேட்பாளர்கள் யாரு? வெற்றி பெற்றிருக்கிறவங்க 55 எம்எல்ஏ வந்து அதிமுக திமுக, அதாவது எக்ஸ் அதிமுக எக்ஸ் திமுக.